மலையாடும் வந்தாச்சு காந்தலூர். இன்னும் ரூம் தான் இப்ப பார்க்க போறோம். இதே ஃபால்ஸா? இந்த ஃபால்ஸ்க்கேவா? நம்ம வால்பாறையில எப்படி சூப்பரா சமைச்சோமோ அதை விட செமையா சமைப்போம் இங்க. நைட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மாப்பிள்ள, இந்த இடத்துல சேரை போட்டு உட்காந்துருவோம் மாப்பிள்ள. சிறுத்தை புலி வந்து சாப்பிட்டு போட்டு ரூம் சூப்பரா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள இங்க அப்துல், அதாவது ரூம் போட்டவனே இவங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, முதல்ல இந்த பாத்ரூம் போய் நாஸ்தி பண்ணுவாங்க. இப்போ அவன் கொடுக்குறப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கும். இதில் எந்த லெவலுக்கு கன்றாவே பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு. இப்போ இடி மின்னல் எல்லாம் சவுண்டு போகும். ப்ரோ சொல்லணும்னு நினைச்சேன், யானை சிறுத்தை வரும் அன்டைம் நைட்டு வெளில வேணா போகலான்ட்டாரு. ஆமா, அவரு சொல்லல, இவனா சொல்றான். அப்பதான் நம்ம யாரும் வெளில வர மாட்டோம், இவன் வெளில போயிட்டு வர்றதுக்கு இல்ல. இவன் பிளான் என்ன நமக்கு தெரியாதா? என்னமோ இதை பார்த்தா ஒரு மாட்டுக்கொட்டாய் மரல இருக்கு. புரியல. மாட்டுக்கொட்டாய் மரலடா இருக்கு இது. ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான் ப்ரோ, நம்ம ஹில்ஸ். எனக்கு நைட்டு இந்த இடத்துல வந்து ஃபயர் கேம்ப் போடணும் மாப்ள. இந்த இடத்துல ஃபயர் கேம்ப் போடணும், அந்த இடத்துல சாப்பிடணும், அந்த இடத்துல தூங்கணும். என்ன சமைக்கிறது வந்து அங்க அதான் அவங்க கழுவி வச்சிருவாங்க தான். அவங்க எப்படி ஒன்ன மாதிரியா எல்லாத்தையும் கழுவாம வச்சிருக்கிறதுக்கு. இந்த இடத்துல ஃபயர் கேம்ப் கார்டு இங்கேயா? ஆமா, வேற எங்கேயெல்லாம் கிடையாது. வைக்கப்பூர் மாதிரி இருக்குடா, அது கொளுத்தி விட்டு தேவையில்லாத வேலையாயிரும். அததான் சொல்றேன், அங்க போட்டாதான் சொல்றேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து சுத்துவாங்க ஒரு மாதிரி. கருப்பம் ஒருத்தவனுக்கு இறங்கும், அவன் அந்த இடத்துல சுத்தி அதை கொளுத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் ரூம் ஓனர் இல்லை, இந்த ஊர் மக்களே நம்மளை அடிச்சு துரத்துவாங்க, உங்களை எவட்டா உள்ளுக்குள்ள விட்டதுன்ட்டு. அதனால இந்த இடத்துல ஃபயர் கேம்ப், அந்த இடத்துல சாப்பிடுறோம், அந்த இடத்துல தூங்குறோம். ஓகே, இதுதான் பிளான். இப்ப பிளான்லாம் போடுவான், ஆனா அது மாறிடும். ஓப்பனிங்ல நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இப்ப போய் நம்ம போய் என்னென்ன ஜாமான் வாங்கணுமோ அதை வாங்கினாதான் நேரத்துக்கு சமைக்க முடியும். நீ என்ன இப்படி வெட்டியாவே நிக்கிற? முட்டாளாடா நீனு, படிக்கவும் தெரியல, ஒன்னும் தெரியல, போடா. ஏய், ஒன்னையும் தாண்டா சொல்றேன், போடா. நடங்கடா நடங்கடா நடடா. A few moments later. இது என்ன அயன் பண்றது? ஏய், சிக்கன் கறடா. சிக்கன் கற. ரொம்ப நன்றிண்ணே. ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அதான் அயன் பண்றது. இல்ல சொற்றுடா, சொற்று விற்கிறாங்க போல சிக்கன் கடையில. இந்த கடையை அப்படியே காட்டிடு, பாக்குறப்போ கோழி கடை மாதிரி இருக்கா? கடை லுக் அப்படி இல்லடா. கோழிக்கறி கடையில சொற்று வித்துட்டு இருக்காரு. என்ன காம்பினேஷன்? இவங்க என்னடா எங்க வந்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க இவங்க. ஏய் எந்திரிங்கடா. டேய் டேய், ஏய் வீரபாகு, யாரா எந்திரியப்பா. இந்த கடையை வந்து வாங்க போய்க்கடா. காய்கறி எல்லாம் வாங்க வேணாமா? கிடைக்கலடா, தூரமா. ஏன்டா அழுவுற? இங்க ஒரு கடை இருக்கு. ஏன் அழுவுற? என்னாச்சு? ஏன் அழுவுறாங்க இவன்? நீ இங்க பாய போட்டு படு. அந்த அவ்வளவுதான் எடுக்க போறேன். 4000 ரூபாய் ரூம் கொடுத்துட்டு ரோட்ல போடுக்க விடுறாங்க. ஏன்டா அழுதுருக்க? அழுவுறாங்க இவன். கையிலேயே ஒழுங்கா போடு, ஜெட்டி தெரியுது. இவனை நம்பிதான் நாங்க போக போறோம். கார்ல வேற தூங்குறாங்க அப்பப்ப. சிக்கனை வந்து அதை அறுத்து ஸ்கின்னை எடுத்து ஸ்கின்னை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதை கழுவி கட் பண்ணி அதுக்கப்புறம் எடை போடுறாரா? நம்ம ஊர்ல ஸ்கின்னோட போட்டுருவாங்க, அந்த ஈரல் கழுவு எல்லாமே. இங்க சிக்கன் மட்டும் அது கிளீன் பண்ணி பக்காவா பரவாயில்ல முடிச்ச அப்புறம் தான் எடையே. நல்லா பக்காவா பண்றாங்க. நானே கேட்டாலும் ஒரு ஸ்கின் தர மாட்டோம். பிடிக்கும் நான் கேட்டேன், அவரு வந்து ஸ்கின்னோட இங்க வைக்க மாட்டோம்பா. கோழி அவருதான் அறுத்தாரு. எந்த கோழிடா? இப்ப நம்ம வாங்கணுமா கோழி? ஆமா, அறுத்தாரு. யாரு? அப்துல்லா. 1 hour later. சமைக்க ஆரம்பிச்சாச்சா? ஆமா, நீங்க எல்லாம் தூங்கிட்டே இருக்கீங்க, எந்திரிக்கவே மாட்டீங்க. மணி என்ன ஆகுது? பொறுப்பே கிடையாது உங்களுக்கு. அங்கெல்லாம் போய் சமைக்கிறேன் நீங்க? அதான் இங்க இருந்து எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணிட்டு அங்க போய் சமைக்கணும். ப்ரோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா உட்காந்துருக்கீங்க வெட்டியா? ஏய், என்னத்தை கிழிச்ச?
உன்னை அரிசி கழுவுடான்னு சொன்னேன். என்ன நீ எல்லாம் ஒரு குடும்பஸ்தானடா, அரிசி எதுன்னு கூட தெரியல. சிங்கமா இல்ல உனக்கு? ஏய், ஒரு கிளாஸ் எடு, கரெக்டா அளந்து போடு, 6 டம்ளர் போடு. கிளாஸ் இருக்கு பாருங்க ப்ரோ, கிளாஸ் அதுல ஒரு 6 டம்ளர்ங்கிறது எக்ஸ்ட்ரா கூட 2 டம்ளர் போட்டுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 10 டம்ளரா கூட போடு. அப்துல் ப்ரோ, இங்க வாங்க, அரிசி எவ்வளவு போடணும்? உனக்கே அளவும் தெரியாதுங்க. நார்மல் தான்டா, நீ அளந்து போடுறா. சும்மா இருடா. டேய் அளந்து போடுங்க ப்ரோ. முடியாது. முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். தெரியாது. இங்க வாங்க, இந்த குண்டான எடுங்க. இந்த குண்டான எடுத்துட்டு போய் அங்க வைங்க. தண்ணியை ஃபுல்லா ரொப்புங்க ஃபர்ஸ்ட். அதை அலசுங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க ரொம்ப நேரமா? அவன் பெயிண்ட் பட்டறையில வந்துட்டு இது பண்ணுவான், பட்டிசீல பாக்குற மாதிரி அவன் பட்டிசீல பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் மெல்ல மெல்ல. வேற எப்படி க்ளீன் பண்ணிருக்கேன் பாரு. எங்க எங்க பண்ணிருக்க? பா எவ்வளவு அழகா பண்ணிருக்கான். இது மோனே ஒன்னும் சொன்னையும் இல்ல, ஒன்னும் இல்ல. அப்புறம் இதை வச்சு பண்ணா அப்படிதான் பண்ண முடியும். இங்க வா. ஒண்ணுமே பண்ணது. ஏய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? பெயிண்ட் கடையில அங்க சுரண்டிட்டு இருப்பாரு, இங்கே அதேதான் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. தேங்க்ஸ் ப்ரோ. டேய் எப்படிடா நீ புடிச்சிட்டு வந்திருக்க? எவனா ஃபர்ஸ்ட் தண்ணியை புடிச்சு ஊத்துவானாடா? சட்டி உன கழுவிட்டு தானடா வர சொன்னோம். அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், வேற எதுலயாச்சும் இதுல இது பண்ணு. ஓ இந்தாங்க இந்த சட்டி எடுத்துருவோம். ஏய், இது ஃபுல்லாடா, ஒரு கப்பு ஃபுல்லா இருக்கா. ஒரு கப்புக்கு ஃபுல்லா போடு, இன்னொரு கப்பு போடு. எத்தனை கப்பு போடுறேன்னு பாத்துக்கோ. போடு. நீ எண்ணி விட்டே குழப்பி விட்டுறாங்க அவரை. 6 போடு, 6 பேர் இருக்கோம். 6 பேர் இருக்கீங்க? டேய், இப்ப மதியமும் அதான்டா, நைட்டும் அதான்டா. நீ என்னத்த பண்ற? அவன் வந்துட்டு பட்டி பார்த்துட்டு இருக்கான். பெயிண்ட் மேல ஏத்துவியா? கோட்டிங் ரெண்டு கோட்டிங்கா? அதை ஏத்திட்டா. ரைட். பல ஆயிடுச்சு. அவன் இப்ப என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? என்ன சொன்னான்? கறி கழுவிட்டு இந்த இருக்குல்ல, கழுவிட்டு இருக்குல்ல, கறி உள்ள தண்ணியை வடிக்கிட்டு மஞ்சள் போட்டு நல்லா பக்கரா போடுற ஏய், எத்தனை வாட்டி கறி கழுவி இருக்க அப்துல்லா? அவன்கிட்ட ஒரு வாட்டி பார்த்து கூட அப்துல்லா. இப்படிதான் பேசைவ. என்ன இது? என்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்குள்ள என்ன, எப்படி போய் உள்ள போய் ஏதாவது திருடலாம்னு யோசிக்கிறீங்களா? ஏன் ப்ரோ உப்பு எண்ணெய் எடுக்குது ப்ரோ? என்னாச்சு? அதுதான் உப்பு. ஒண்ணுமே தெரியலையே. அது எடுக்கணும். ஏங்க உப்பெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டீங்களா? ஆனா ஆக்சுவலி நான் சொன்னேன் தான், உப்பு சொன்னேன். அவன் தான் சொன்னான் ஃபைசல் வந்து உப்புலாம் இவன் ஆசிப் எடுத்துட்டு வந்துடுவான். ஏய் இவன் உன்டா நேத்தே சொன்னல உப்பு எடுத்துருவாடானே, எல்லாம் தேவையா? கார் இறங்கி ப்ரோ, கார் எங்க நிக்குது, இவங்க எங்க போய் ஜாமான் வாங்குறேன்? என் பக்கத்துல கடையே இல்லையா? கடையே இல்லடா, மளிகை கடை. எடுத்துருவாயே அந்த 2 சிக்கன் சட்டி, இந்த இது மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். ஏய், அவன் வச்சிருக்க கட்டா கத்தியா? கத்தில தேவைப்படாதா? இல்ல எடுத்துருவான். வெங்காய பச்சடி வேணா விடு, பாத்துக்கலாம். சமைக்க போறோம், உப்பு வாங்காம வந்திருக்கேன். எதுவுமே தேவையில்லை. முட்டை வேணும், முட்டை எடுத்துருவான். கேட்கிற கேள்வியில எல்லாமே மறந்து. ஐயோ, வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. சீக்கிரம் வா. பரபரன்னு இருக்காங்களே தவிர வேலை ஒன்றும் ஆகவே மாட்டுதுங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அதாவது வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கறி கழுவுறது எல்லா வேலையும் இங்கே பார்த்தாச்சு. ஆனால் சமையல் பார்த்தீங்கன்னா தரமான ஸ்பாட் இருக்குது, அங்கே தான் சமைக்க போகிறோம். ஸ்பாட்டுக்கு போகிறோம், நல்லா சமைக்கிறோம், மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம்.